உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இப்போதும் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது, திராட்சை தோட்டக்காரர் யார்? திராட்சை கொடி எது? இதை குறித்து நாம் பார்ப்போம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா அவருடைய அப்பாவானப்பட்டவர் திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கனி கொடுக்காத கொடி எதுவோ என்று இந்த மக்களை கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவில் கனி கொடுக்காத கொடி எதுவோ, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாத கொடி எதுவோ, அவர் கிறிஸ்துவராக இருக்கலாம், அவர் ஒரு பயங்கரமான பாஸ்டராக இருக்கலாம். என்னில் நான் சொல்லும் வேத வாக்கியத்தில் நீங்கள் கனி கொடுக்காத விட்டால் நான் அவர்களை அறுத்து போடுவேன். பெரிய பெரிய பாஸ்டராக இருந்தாலும் சரிதான், வேதத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்காவிட்டால் உங்களையும் தேவன் இயேசு கிறிஸ்து அறுத்து போட்டு விடுவார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நல்ல முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நீங்களே ஒரு கற்பனையை வளர்த்துக்கொண்டு வேதத்தில் இல்லாதவற்றை நீங்கள் கூறிக்கொண்டு வேதத்தில் இல்லாதவற்றை மக்களிடம் ஏமாற்றிக்கொண்டு நீங்கள் மக்களை ஏமாற்றினால் உங்களை அறுத்து போடுவிடுவார். அதே வேதத்தை நீங்கள் கைக்கொண்டு வேதத்தின்படி நீங்கள் நடந்தால், வேதம் கூறுகிறது அத்தனையும் நீங்கள் செய்தால், நீங்கள் மேன்மேலும் வளர்ச்சி அடைவீர்கள். உங்களை இயேசு கிறிஸ்து உயர்த்துவார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். சுத்தமா இருந்தனா தேவன் உங்களை உயர்த்துவார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என்னில முதல்ல நினைச்சிரு, அப்புறம் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நான் கூறும் வசனத்திற்கு மாறாக, நான் கூறும் வார்த்தைக்கு மாறாக நீங்கள் ஒரு தவறு செய்தாலும் நான் உங்களில் நிலைத்திருக்க மாட்டேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அந்த திராட்சை செடியில கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானா என்ன பண்ணது? கனி கொடுக்க மாட்டாது. அதுபோல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்காவிட்டால் கனியை கொடுக்க மாட்டீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மக்களே, புரிந்து கொள்ளுங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். திராட்சை செடி யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கொடியா இருக்கிறீங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னுடைய வேத வசனத்திற்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்தால் கனிகளை நல்ல முறையில் கொடுப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. முடிஞ்சு போச்சு. என்னை அல்லாமல் என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து
அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். முடிஞ்சு போச்சு. ஒரு கொடி எரிஞ்சு என்ன பண்ணும்? சாம்பலா போயிடும். அதேபோல நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் நிலைத்திராவிட்டால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தான். அதில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் என்ற பாகுபாடே கிடையாது. அனைத்து மக்களும். ஏனென்றால் கிறிஸ்தவர் என்று கூறிக்கொண்டு அநேக மக்கள், அநேக போதகர்கள், பாஸ்டர்கள் நான் பெரிய ஆளு, பெரிய ஆளுன்னு சொல்லி ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும். நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தான் பேசுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து என்ன பண்ணுவேன்? அக்னியிலே போடுகிறார்கள். அவைகள் எரிந்து போம். உங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்திற்கு கட்டுப்பட்டு நடக்காத அநேக பேர்கள் பணத்திற்காக, அநேக பாஸ்டர்மார்கள் பணத்திற்காக அவருக்கு சாதகமாக பேசுகிறார்கள், இவருக்கு சாதகமாக பேசுகிறார்கள். பணம் கிடைத்தால் போதும் அனைத்தையும் வேதத்தையே புரட்டுகிறார்கள். வேதத்தில் உள்ள வசனத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பதே கிடையாது இவர்கள். தங்களுடைய கற்பனைகளை மக்களுக்கு எடுத்து கூறி வேதத்தை புரட்டுகிறார்கள். வேதத்துடைய வசனத்திற்கு மாறாக செயல்பட்டு கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிற இவர்கள் நிச்சயமாக தேவனால் தண்டிக்கப்படுவார்கள் என்பது ஒருபோதும் தவறுவதில்லை. நிச்சயமாக நீங்கள் தேவனால் தண்டிக்கப்படுவீர்கள் என்று நான் உரைத்து கூறுகிறேன். ஒவ்வொருவரும் வேதத்திற்கு மாறாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கும் கீழ்ப்படியாத நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். கட்டுப்பட்டு நடந்தால் தேவன் உங்களை மன்னிப்பார். இனியும் வேதத்திற்கு புறம்பாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு நன்மையை ஒருபோதும் கிடைக்காது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.